ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் பாப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அமேசானில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளேயே போய் எப்படி அஃபிஷியலாக அவங்களோட மெயிலுக்கே நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம ரிப்ளை வாங்குறது, எப்படி நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்ளை பண்ணும்போது தேவையில்லாத தெரியாத வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா தேவையில்லாமல் காசு கேட்குறது, இந்த மாதிரி நிறையா இல்லீகலான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படிலாம் பண்ணாம டைரக்டா அமேசானோட மெயிலுக்கு அனுப்பிச்சு அவங்களோட ஸ்டாஃப் கிட்ட நம்ம எப்படி நம்ம கான்டாக்ட் பண்றது, எப்படி நம்மளோட ரெஸ்யூமை செலக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா எல்லா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்ஸு டைட்டில் கீவேர்ட் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் விர்ச்சுவல்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் மகாராஷ்டிரா இந்தியா, அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்திருக்கு, தெலுங்கானாவுக்கு வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடுக்கு வந்து இன்னும் வரல. ஸோ விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்னு நீங்கள் டைப் பண்ணீங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 3 வேகன்சி வந்து இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் டெல்லி இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க, தெலுங்கானா இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க, மகாராஷ்டிரா இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 ஜாப் வந்து இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விர்ச்சுவல் கஸ்டமர் அசோசியேட் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஃப்ரெஷர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்து இந்த மாதிரி இந்த ஒர்க்கை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து இந்த விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி இது 3க்கு மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் தமிழ்நாடு இந்தியான்னு வரும். அப்படி வரும்போது நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலான்றது இப்போ சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சி வந்தோடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இதில் லிஸ்ட் ஆயிரும். ஸோ லிஸ்ட் ஆனோடனே டக்குன்னு அப்ளை பண்ணி எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபோட வேகன்சி க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்து இதை அப்ளை பண்ணணும். அதான் நம்மளோட வேலை. இந்த வெப்சைட் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்து இந்த தெலுங்கானா இருக்கிற நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். இது கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ இதே சேம் ஸ்டெப் தான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் ரோலு, ஸோ சீசனல் ரோலு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன் தெலுங்கானா இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் நைட் இருக்கும், டே ஷிஃப்ட், லேட் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு வீக்குக்கு வந்து 40 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே எப்போ வேணால் வந்து ஷிஃப்ட் டைமிங் உங்களுக்கு போடுவாங்க. சண்டே டு மண்டே எப்போ வேணா இருக்கும். ஒரு நாள் வீக் ஆஃப் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்குறாங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு, பென்ஷனு, இன்டர்நெட் அலவன்ஸு, லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ், ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ வேற எங்கேயாவது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ட்ரைனிங்கோட நாலேஜ் வச்சு நீங்கள் வேற பக்கம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மணி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி ஹெச்ஆர் ரவுண்டு வரும். ஸோ இது எல்லாமே உங்கள் மெயில் மூலியமாக நடக்கும். ஸோ உங்கள் மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இதுலேயே வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தலாம். உங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் வந்து நம்ம 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அடுத்து வந்து நமக்கு ஒர்க் பெர்மிட், இந்தியாவில் ஒர்க் பெர்மிட் இருக்கணும். இங்கிலீஷ் வந்து நல்லா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டனும் சரி, நம்ம இது பண்ணுறதும் சரி, பேசுறதும் ரொம்ப நல்லா பேசணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சர்வீஸ் தான். கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்றதுனா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ நிறைய கஸ்டமர் வந்து வெளியூர்லேருந்தெல்லாம் கால் பண்ணுவாங்க, ஹிந்தியெல்லாம் பேசுவாங்க. அவங்ககிட்ட நம்ம ஹிந்தி தெரியாதங்காட்டி நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். கன்னடா இந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் நம்ம இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். அதனால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக நமக்கு பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கேட்கல, நமக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேரியிங் ஷிஃப்ட் மண்டே டு சண்டே வந்து ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் 6 AM to 11 PM. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே வந்து இந்த மாதிரி 6 மணி காலை 6 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டைமிங் இருக்கும். அதில் எப்போ வேணால் மாற்றுவாங்க. உங்களுக்கு இது ஓகேவான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேட் நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் ஓகேவான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து தேவையான டிவைஸு, லேப்டாப்பு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு வைஃபை உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து 20 MB வந்து அப்லோட் ஸ்பீடு, 100 MB டவுன்லோட் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஈத்தர்நெட் கனெக்ஷன், உங்களோட வைஃபை கனெக்ஷன் மட்டும் உங்கள்கிட்ட வீட்டில் இருந்தால் போதும். வேறு எந்த விதமான ரெக்குயர்மெண்ட்டும் கிடையாது. உங்களை நீங்கள் ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த அட்ரஸ்க்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஓகேனா நீங்கள் இந்த விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லிக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ண என்ன ஆகுனா, ஒருத்தர் ரிலீவ் ஆக என்ன ஆகுனா, நமக்கு வந்து தமிழ்நாட்டில் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்ளை வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி நமக்கு தெரியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ளை நவுன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா அப்ளை பண்ணுறோம். இங்கே தமிழ்நாடு இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை நவுன்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே அக்செப்ட் ஆல்னு கொடுத்துருங்க. அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஐ அக்செப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துடும். இந்த வெப்சைட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு அமேசான் வெப்சைட் வச்சிருப்பீங்க. அதோட மெயிலோ அதோட ஃபோன் நம்பரோ இதில் கொடுக்கக்கூடாது. டிஃப்ரெண்டான ஒரு ஃபோன் நம்பர், டிஃப்ரெண்டான ஒரு மெயில் ஐடி வச்சு நீங்கள் ஒரு அமேசான் வெப்சைட் வந்து இதில் வந்து வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டிடன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதில் சைன் அப்னு கொடுத்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மெயில் ஐடியோ இல்லை டிஃப்ரெண்டான மொபைல் நம்பர் வச்சோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கேண்டிடேட் போர்ட்டலுங்காட்டி அந்த அமேசான் வெப்சைட்டோட இது வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து ஷாப்பிங் வெப்சைட். இது வந்து நம்ம ஜாபுக்கு வேண்டிய வெப்சைட். அதனால இதில் வந்து உங்களோட தனியாக ஒரு மெயில் ஐடியோ தனியாக ஒரு மொபைல் நம்பரோ கொடுத்து நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மெயில் ஐடியில் வந்து நமக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அந்த மெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரோ என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 6 டிஜிட் பாஸ்கோடை என்டர் பண்ண சொல்லும். நம்மளால செலக்ட் பண்ண சொல்லும். அதை வந்து நீங்கள் அந்த 6 டிஜிட் பாஸ்கோடு என்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்கள் மொபைல் நம்பரோ உங்கள் மெயில் ஐடியோ வச்சு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த பாஸ்கோடு தான் கேட்கும். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்காது. நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 6 டிஜிட்டோட பாஸ்கோடு தான் கேட்கும். அதை இங்கே என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ஒன்ஸ் இதில் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன கேட்கும்னா, உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பரு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸாக கேட்கும். அது வந்து உங்கள் ரெஸ்யூமை மேலே அப்லோட் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இருக்கிற எல்லாமே அதுவே ஃபில் ஆகிடும். அது கரெக்ஷன் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இதில் அப்ளை பண்ணங்காட்டி எனக்கு உள்ளே போக மாட்டேது. நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனோடனே வந்து உங்கள்கிட்ட உங்கள் ரெஸ்யூம் கேட்கும். உங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி கீழே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் அதே ஃபில் பண்ணி வச்சு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த தெலுங்கானா அதில் போய் சப்மிட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். என்னென்னு வந்துடும்னா, இந்த மாதிரி இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்னு வந்துடும். ஏன்னா இவங்க வந்து தெலுங்கானாக்கு தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ தெலுங்கானாவில் இருக்க பீப்புள் அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னா அவங்க பண்ணிக்கலாம். இதே தமிழ்நாடுன்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த லிங்க் கொடுத்துருக்கேன்ல, இந்த லிங்க்கை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. அவங்க போஸ்டிங் கண்டிப்பாக போடுவாங்க. போடும்போது நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஜாப் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் நிறைய ஜாப் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இது மட்டும் தான் இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பைத்தான் இந்த மாதிரி நிறையா தெரிஞ்சவங்க இருப்பீங்க, ஐடியில் நாலேஜ் இல்லாமல் இருப்பீங்க. அவங்களோட கேட்டகரி நீங்கள் என்ன ஜாப் உங்களுக்கு தெரியுமோ அதை இங்கே என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஜாப்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸான ஜாப். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இந்த ஜாப் தான் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு போஸ்டிங் போடுவாங்க. போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனல் போஸ்டிங் நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிங்க. அதில் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்டோரியிலே இல்லாட்டி போஸ்ட்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம எந்த விதமான இல்லீகல் வெப்சைட்டோ இல்லை சம் அதர் வெப்சைட்லேயே போய் நம்ம அப்ளை பண்ணவே இல்லை. டேரெக்டாக அமேசான் கரியரில் போய் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம இதை அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு செலக்டடாக இல்லையான்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அது லிங்க் மூலிமா நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸே வந்து வீட்டுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த மாதிரி அமேசானில் ஜாப் அப்ளை பண்ணி அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணணும். அவ்வளோதான் நம்ம விஷயம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவில் கொண்டு வரோம். பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட வீடியோ நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.